வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கி நம்ம மர சுவிட்ச் போர்டு பார்க்க போகிறோம். ஏன்னா மர சுவிட்ச் போர்டு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்டிக்கில் வேறு எதில் போட்டோம்னா அது உடஞ்சிரும், வீணாக போயிடும். ஆனால் மரத்தில் நம்ம செஞ்சு தேவையான இடத்துல செவுத்துல புதைச்சிக்கிட்டா சரி, இல்லை சும்மா ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டா சரி, வீணாக போகாது, அப்படியே இருக்கும். அது இல்லாமல் ஸ்க்ரூ மாடல் போடாமல் நம்ம ப்ரெஸ்ஸிங் மாடல் போடுறோம். அதுக்கு தேவையான மார்க் பண்ணி உளியை வச்சு சரியாக அடிச்சாச்சு. அடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சுவிட்ச் இதுக்கு வச்சு மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா அந்த அந்த கரெக்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல லாக் உடையாத வச்சுக்கணும். லாக்கை கரெக்டாக மூலம் மார்க் பண்ணிவிட்டு அதோட உள்ளே வச்சு காடி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு திரும்பி அது ஒயரிங் பண்ண பார்க்கணும். ஒயரிங் பண்ணும்போது கரெக்டான அளவில் நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா மாற்றி கொடுத்துட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. வேலை செஞ்சு வேலை கட்டுடும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா ஒரு 5 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு இண்டிகேட்டர் போடணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ப்ளக்கோ இல்லை பெரிய சார்ஜர் போடும்போது இடிக்கும். அதனால் பாருங்கள் ஒரு 5 பாயிண்ட்டுக்கு நடுப்புற ஒரு இண்டிகேட்டர் போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதுமாரி உங்கள் வீட்டில் இருந்தனா இல்லைனா கூட சரி பண்ணி மாற்றி வச்சுங்க. ஏன்னா திடீர்னு ஒரு சார்ஜர் போடும்போது 2 சார்ஜர் போட்டோம்னா நடுவில் இண்டிகேட்டர் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.